அவர் காதல் திருமணங்களை தான் அப்படி கலப்பு திருமணங்கள் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேயருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த காதல் திருமணத்தை தவிர்த்து பெற்றோராகவே பார்த்து ஏற்பாடு பண்ற கல்யாணத்துல கூட, இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ன்னு சொல்றோம்ல, அதுல கூட நிறைய கலப்பு திருமணங்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதற்கு சர்வ நிச்சயமாக கிரகநிலைகளும் ஒரு காரணம். ஆனால் கிரகநிலை மட்டுமே காரணம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி லவ் மேரேஜ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகி போயிடுச்சே, நம்முடைய தர்மத்தை நம்மளால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாகவே அமைந்திருக்கிறது. நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, முதலில் நாம் நம்முடைய தர்மத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு சுக்கிரன் வாய்ப்பு ஒரு கேதுவோட போய் சேர்றாருன்னு சொன்னா, இங்கே எதிர்பாலனத்தின் மீது ஈர்ப்பு என்பது வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிட விதிகள் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு சுக்கிரனுடைய வீட்டுல கேது இருந்தாலும், அல்லது சுக்கிரனோடு கேது இணைகின்ற அந்த ஒரு மாத கால அளவில் மட்டும்தான் இது போன்ற தவறுகள் என்பது நடக்குமே தவிர, வருஷம் முழுக்கவே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காது இல்லையா? அந்த ஒரு மாத காலத்திற்கு ஜோதிடர்கள்லாம் வலியுறுத்தி சொல்லியிருப்பா, உங்க வீட்டுல குழந்தைகள் காலேஜுக்கு போற குழந்தைகள் எல்லாம் இருந்தா பாத்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்கைங்கிறது இப்ப இருக்கு, அல்லது சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறது இருக்கு. இது வந்து அந்த குழந்தைகளுடைய வயசு குழந்தைகளுக்கு கண்ணை மறைச்சிடும். காமம் என்பது அங்கே அதிகமாகி காதல் என்ற பெயரிலே அது விளையாட்டினை காண்பிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோதிடர்கள் நிறைய அறிவுரைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக கிரகநிலைகள் மட்டும் கலப்பு திருமணத்திற்கான காரணம் அல்ல, அடிப்படையிலேயே நாம் வளர்க்கின்ற விதம்தான் என்பதை மிகவும் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சௌகரியத்திற்காக நிறைய சாஸ்திரங்களை மீறும் பொழுது, இந்த குழந்தைகளும் அந்த சாஸ்திரங்களை மீறி தங்களுடைய தர்மத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இந்த நிஜம் என்பது, இந்த உண்மை என்பது சற்று உறுத்தலாக இருந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.